சின்ன வயசில் பிள்ளையால் வந்துட்டு தன்னோட கண்ணை வந்து பறிகொடுத்த ஒரு தாய். புதுசாக இருக்கும், என்னடா வந்து மகனுக்கு தாய் வந்து கண்ணை பறிகொடுத்த சம்பவம் அப்படி சொல்லி எங்களுக்கும் அவங்க பெஸ்ட்டாக வந்து சொன்னது அப்படி தான் இருந்தது. அதில் வந்து நெகம் பட்டு இருந்துச்சு. இவர் கிடைச்சி ஒரு 6 மாதத்துக்குள்ள திருப்பி இந்த கண்ணு லேசாக சிகப்பாக இருந்துச்சு. லேசாக காயம் இருந்திருக்க நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும். கண் 2 தடவை மாற்றி இருக்கு கண். இந்த கண் வந்து 2 தடவை மாற்றினாங்க. அது மாற்றியும் கண் வந்து அந்த பார்வை சரியாக வரலை. அப்போ மகனுக்காக வேண்டி உங்களோட கண் அப்படி பறி போயிட்டு சரி டீச்சிங் கொஞ்ச நாள் செஞ்சேன். டீச்சிங்லாம் செய்வீங்களா? விளையாட்டு போட்டு வேலையில் செஞ்சு கொடுப்பேன். என்ன வேலை செய்து கொடுப்பீங்க? காப்பையில் சோறுலாம் போட்டு. நீங்கள் சோறு போட்டு கொடுப்பீங்களா? வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக வந்து இப்போ மலையகத்தில் உதவிகளை வந்து பண்ணி கொண்டு வரோம். ஸோ அந்த வகையில் நுவரேலியா, நானூயா, ரதெல்லே, அதில் வந்து பங்கியோயா அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் பக்கத்தில் தான் வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒருத்தங்களுக்கான உதவிகளை வந்து பண்ணி வைக்கப்புறம் யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன வயசில் பிள்ளையால் வந்துட்டு தன்னோட கண்ணை வந்து பறிகொடுத்த ஒரு தாய். ஸோ அவங்கள பார்த்துக்கிற அவங்களோட கணவர் இப்போ மனைவியும் வீட்டில் இருந்து பார்த்துக்கொள்ளணும், அதே மாதிரி தோட்ட தொழிலுக்கும் போகணும். ஸோ இந்த நிலைமையில் படிக்கிற 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ இதுக்காக வேண்டி சம்பாத்தியத்தை தேட வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சிக்கலாக அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு உதவிகள் இப்போ தேவைப்படுதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கமே தான் அவங்கள வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது புதுசாக இருக்கும், என்னடா வந்து மகனுக்கு தாய் வந்து கண்ணை பறிகொடுத்த சம்பவம் அப்படி சொல்லி எங்களுக்கும் அவங்க பெஸ்ட்டாக வந்து சொன்னது அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா கேட்குறப்ப தான் விளக்கமாக வந்து எல்லாத்தையும் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விளக்கத்தை வந்து நாங்கள் இப்போ வந்து முழுசாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்த வழி இதுதான். இதால் இறங்கி வரணும். அங்கே முன்னுக்கு கொஞ்சம் மண் சரிஞ்சிருக்கு, அதாவது ஒரு வீடு அப்படியே இடிஞ்சு பின்னால் அப்படியே விழுந்திருக்குது. அந்த வழியால் வந்து இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் கீழே வந்து வீடுகள் தான். ஸோ இடையால் வந்து நாம் இங்கே க்ரோஸ் ஆக்கி இப்படி போயிடணும். நம்ம இங்கே வீடியோலாம் எடுக்கிறப்ப வந்து இதை பார்த்துட்டு படியினங்கள்லாம் வந்துட்டு பார்க்குறானு, என்ன இது புதுசாக இருக்குன்னு சொல்லி கேமராவோட உள்ளே வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இது ஒரு வேடிக்கையாகவே இருக்கும், என்ன இதுன்னு சொல்லி தெரியாதானே. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற வீடு வந்து அங்கே இருக்குது. எல்லா வீடுகளுமே கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்கும், ஒருத்தங்களோட வீடு மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்துட்டு அரையாக வந்துட்டு பிரித்து ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு வீடாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்காலையும் வீடுகள், அதில் வந்து தான் இந்த வீடு. ஓகே, ஆனால் வந்து இப்போ படிச்சுட்ருக்குறாங்க. இவர் வந்து மூத்தாள் நினைக்கிறேன், அவர் வந்து அதுக்கு அடுத்தாள், அவர் வந்து மகன். இவங்க தான் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஓ, நல்லா இருக்கு. வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? ஒரு மாதிரி கஷ்டத்தில் போகுது. யாருன்னு தெரியாதால பயத்தில் பேசுகிறீங்களோ? எப்படி இல்லை, சத்தமாக பேச மாட்டிங்களா? பேசலண்ணா. அப்போது ஏதோ பயம் தெரியுது. இல்லை, பயம்னா ஒன்று. நீங்கள் பயப்படுற பார்த்தா எனக்கு பயமாக இருக்கீங்க. நாங்கள் அப்படி கொஞ்சம் மிருகம் மாதிரியெல்லாம் இருக்க மாட்டோம், நார்மலாக கொஞ்சம் மனுஷன் மாதிரி தான் இருப்போம். ரைட்டுங்களா? ஓகே, அப்படியே வந்து அண்ணாவை வந்து பார்க்க போகிறோம். அண்ணா வந்து இப்போ உள்ள வேலை செய்துட்டு இருந்து வரேன். இதான வீடா? இது வந்து ஒரு ஆறு. ஓகே, இது ஒரு ஆறு வந்து, இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. லாஸ்ட்டில் வந்து கிச்சன் பகுதி. ஓகே, இது என்ன, இதே எதுக்கு இந்த ஓட்டை வச்சுருக்கீங்க? மேலே புகை போகிறதுக்கா? அடுப்பு தான், கேஸ் சிலிண்டரும் வச்சுருக்கீங்க. ஓகே, அப்போ வீட்டில் சமைக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் 3 வேளையும் சமைப்பீங்களா? இல்லை, காலையில் சமைச்சிட்டு நைட்டுக்கு சமைப்பேன். அப்போ காலையில் சமைக்கிறது மதியம் சாப்பிட்றதா? இல்லை, பகல் சாப்பாடு. காலையில் என்ன சாப்பாடு? காலையில் சோறு தான். மதியம் சோறு. நைட்டுக்கு ரொட்டி. அப்படி தான் செய்வீங்க. இப்போ எத்தனை மணி குழம்பி எப்படி வேலை செய்வீங்க? எப்படி பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க? எப்படி அக்காவை பார்த்துக்கொள்ளுங்க? எப்படி என்ன செய்றீங்க? காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி அனுப்பிட்டு திருப்பி நானும் வேலைக்கு போயிடுவேன். இவங்க ஸ்கூல் போயிடுவாங்க. திருப்பி நான் பாலிக்கு வந்து இவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் திருப்பி போயிடுவேன். பசங்க 2 மணிக்கு தான் திருப்பி வருவாங்க. வந்து அவங்க இப்போ சாப்பிடுவாங்க. அப்படியா? உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? இப்போ 37 வயசு. 37 வயசு ஆகுது. இப்போ எவ்வளோ காலமாக இப்போ தோட்ட தொழில் செய்கிறீங்க? 18 வருஷம். 18 வருஷமாக வந்து செய்கிறீங்க. இப்போ இந்த வீடு வந்து யாரோடது? அப்பாவோட. உங்கள் அப்பாவோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சகோதரங்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஒரே ஒரு தம்பி இருக்காங்க.
நீங்கள் வீட்டுக்கு குறையலாம் இல்லை இன்னும் தம்பி ஒருத்தர் இருக்கார். அவருங்க அவர் கல்யாணம் முடிச்சு வேறு இடத்துல இருக்கார். வேறு இடத்துல இருக்கா? இப்போ அம்மா அப்பாலாம் அங்கே அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்காரு. எங்கே இருக்கிறார்? அப்பா ஃபாதர்கிட்ட இருக்கார். ஆஹா. இப்போ திருமணமாக்கி எவ்வளோ காலம்? திருமணமாகி 11 வருஷம். 11 வருஷம். இப்போ மூத்தாளுக்கு எத்தனை வயசு? வேறு 10 வயசு. 10 வயசு. அதுக்கடுத்தா 7 வயசு. 7 வயசு. அதுக்கடுத்தாளுக்கு 3 வயசு. 3.5 வயசு. இப்போ அக்காவுக்கு எவ்வளோ காலம் அப்படி நடந்தது? இது 3 வருஷமாக. 3 வருஷம். என்ன நடந்தது சொல்கிறீங்களா? மகன்ட்டு நெகம் பட்டது ஒரு கண்ணில். ஆஹா. ஒரு கண்ணில் பட்டு அப்புறம் நுகலில் நிப்பாட்டு திருப்பி கண்டிக்கு அனுப்புனாங்க. ஆஹா. கண்டிக்கு அனுப்புனாங்க, கண்ணை மாற்றினாங்க. கண்ணு டேமேஜ் ஆகிடுச்சு. ம். அப்போ கண்ணை மாற்றின பிற்பாடு அது 1 மாதம் நல்லா இருந்துச்சு. ம். திருப்பி கண்ணுன்னு வச்சாங்க. ம். திருப்பி கண்ணுன்னு வச்சு திருப்பி அப்செட் ஆகிடுச்சு. ம்ஹும். திருப்பி கண்ணை ஒரு முத நாள் போயிட்டு திருப்பி கண்டியில் நிப்பாட்டி திருப்பி கண்ணை கழட்டி ஒரு நாள் வச்சு வந்துட்டு திருப்பி தான் இன்னொரு கண் போட்டாங்க. ம். அது திருப்பி இந்த கண்ணுக்கு பாதிச்சிச்சு. ஆஹா. இப்போ அக்கா வந்து வீட்டில் பார்த்து கொள்றதெல்லாம் வீட்டில் பார்த்தா நம்ம தான் பார்த்துக்கணும். பகல் டைமில் நம்மளோட அப்பா விட்டு அண்ணனோட ஒய்ஃப் வருவாங்க, அம்மா, அவருங்க அம்மா தான். ஆ அவங்க பகலுக்கு கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. ஆ திருப்பி நாந்தைக்கு வந்து நான் நாந்தைக்கு பார்த்துக்கிறது. ஓ ஓகே. அப்போ பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதெல்லாம் தனியாக போயிடுவாங்க ஸ்கூல். தனியாக போயிடுவாங்க. தனியாக போயிடுவாங்க. தனியாக போய் தனியாக வந்துடுவாங்க. தனி இங்கே தானே ஸ்கூல் இருக்குது, பக்கத்துல தான் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு. ஆஹா. இப்போ பிளேன் வைக்கிறீங்க. ஓ. ரைட். அப்போ காலையில் எத்தனை மணிக்கு இங்கே வேலைக்கு போவீங்க? நான் காலையில் 8 மணி. 8 மணிக்கு போவீங்க. போயிட்டு எத்தனை மணிக்கு திரும்ப வருவீங்க? திருப்பி 1 மணிக்கு வந்து மதியம் 1 மணிக்கு 1 மணி வரும். வந்து திரும்ப திருப்பி 2:30 மணி போல் வேறு ஏதாச்சும் வேலை கிடைச்சா போவே, இல்லாட்டி வீட்டில் தான் இருக்கும். அப்போ தோட்ட தொழில் வந்துட்டு அப்போ காலையில் அந்த 8 மணிக்கு போய் 1 மணிக்கு தான் 1 மணி இருக்கும். மதியம் அதுக்கு பிறகு வேறு தொழிலுக்கு போகலாம். அதுக்கு வேறு தொழில் போகலாம். அப்போ காலையிலேருந்து செய்கிற தொழில் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்? அது 1000 ரூபா. 1000 கிடைக்கும். அவ்வளோதான் சம்பளம் அவ்வளோதான் சம்பளம். கொடுக்குறாங்க. அதுக்கு தாண்டி உழைக்கணும்னு சொன்னால் வேறு வேலை செய்யணும். வேறு வேலை செய்யும். தோட்டத்திலே வேறு வேலைகள் இல்லையா? வேறு வேலை கெண்டைக்கு அது மாதிரி இருந்தால் கொடுப்பாங்க, இருந்தால் கொடுப்பாங்க. இல்லாட்டி இல்லை. நார்மலாக டெய்லி உங்களுக்கு வேலை இருக்குமா? நார்மலாக டெய்லி வேலை கொடுக்குறாங்க. ஆ. கொழுந்து இல்லாத நேரத்தில் நம்ம வேலைக்கு கொழுந்து இல்லாத நேரத்தில் வேலை செய்யலாது. ம். கொழுந்து எடுத்தாலும் ஒரு 12 கிலோ பேருக்கு எடுக்கணும். 12 கிலோ எடுக்க இல்லாமல் போன மாதத்துலேனா சாதாரண ஒரு 10 நாள் வேலை இல்லை. ம். கொழுந்தே இல்லை, அது வெயில் கூடனால. அப்போ அந்த 10 நாள் என்ன செய்தீங்க? 10 நாள் வீட்டில் தான் இருந்தோம். சரி. அப்போ சாப்பாட்டுக்குலாம்? சாப்பாட்டுக்கு இந்த வந்து இப்படி பக்கத்தில் தோட்ட வேலைக்கு யாராச்சும் டக்குன்னு கூப்பிடுவாங்க. ஆ. ஒரு அப்போ அதில் ஒரு வீட்டை ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் ஒரு 3 நாளைக்கு சாப்பிடணும். ஆஹா. அந்த அப்படி வச்சு சமாளிக்கிறது. அப்படி சமாளிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அரசு கொடுப்பனவுகள் அப்படி எதுவும் இல்லை? அப்படி ஒன்றும் இல்லை. அது சம்பிரதி திட்டங்கள் இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. எதுவுமே அப்ளை பண்ண உள்ள அது கேட்க உள்ள அது இப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் 31 நாளில் 30 நாள் சொன்னால் 30 நாளும் ஓயாமல் உழைச்சா தான் 30,000 சம்பாதிக்க முடியும். 30,000 அப்படியே 30,000 கிடைக்காது. ஆ. நம்மள்கிட்ட அந்த அட்வான்ஸ் நம்மளுக்கு இபிஎஃப் ஏடிஎஃப் அது ஏதாச்சும் பிடிக்கிறது எல்லாம் தூள் மாவு அது எல்லாம் பிடிப்பட்டு நம்ம அட்வான்ஸ் கொடுப்பாங்க. தீபாவளிக்கு அட்வான்ஸ், கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் தான் கொடுப்பாங்க, பொங்கல் அட்வான்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கழித்து இப்போ நம்ம 30,000 ரூபா இருந்துச்சுன்னா 3,500 இபிஎஃப் வெட்டப்படும். திருப்பி 3,000 மாதம் அட்வான்ஸ் அது வெட்டப்படும். அது வெட்டு அப்புறம் மாவுக்கு வெட்டுவாங்க. இது அந்த போனஸ் கொடுத்தது தீபாவளி பொங்கல் அதுக்கு போனஸ் கொடுத்தது அது வெட்டுவாங்க. அதெல்லாம் வெட்டி 5,000 6,000 ரூபா இருக்கும். சம்பளம் மாதம் எவ்வளோ கையில் கிடைக்கும்? 5,000 6,000 கையில் கிடைக்கும். 5,000 6,000 தான் கிடைக்கும் கையில் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு. அந்த 5,000 6,000 வச்சு என்ன பண்ண முடியும்? 5,000 வச்சு தான் சமாளிக்கிறோம். இதே கணக்கு தான் வந்து நாங்கள் ஒரு அம்மாட்ட போனது, அவன் வந்து 10,000 இது தான் மிஞ்சி மட்டும் சொன்னாங்க. நம்ம வேலை செய்கிற மாதிரி இப்போ 30 நாள் வேலை செஞ்சால் அவ்வளோ இருக்கும். ஆனால் எல்லாம் பிடிப்பட்டு போக 5,000 6,000 ரூபா தான் இப்படி பிடிப்படும். அந்த காசை வச்சுட்டு இப்போ ஒன்றுமே செய்யலாது. ஐயோ இது என்னது? இப்போ நீங்கள் பின்னேற வரைக்கும் வேலை செய்தாலும் பின்னேற நம்ம இப்போ பிற்பாடு வேலை செய்கிறதில்ல, இப்போ சம்பளத்தில் ஒன்றும் செய்யலாது. பிற்பாடு வேலை செய்கிறதில்ல தான் நம்ம குடும்பத்தை கொண்டு போயிடும். அந்திக்கு 2 மணிக்கு மேலே வேலை செய்கிறதில்ல தான் இது கொண்டு போகணும். இந்த சம்பளத்தையே நம்பி நம்ம வேலை செய்யறது வீட்டில் ஒன்றும் சரியாது. வேறு வேலையில் தான் ஏதாச்சும் செய்யறது. இப்போ நீங்கள் வேறு வேலைகளுக்கு இங்கே ட்ரை பண்ணல. ஏன் இப்போ மோஸ்ட்லி இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தோட்ட தொழில்தான் செய்கிறீங்க. அது இருக்கிறதுனால அந்த வேகன்சி அவங்க செய்கிறீங்க. இப்போ அதில் கிடைக்கிற ஒரு ஊதியம் வந்து உங்களுக்கு 10,000 சொன்னால் வேற ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லி யாரும் முயற்சி செய்யறது இல்லையா? முயற்சி இப்போ நம்ம சொந்த தோட்டம் இருந்துச்சுன்னா நம்ம இது செஞ்சுட்டு இருக்கலாம். இல்லாட்டி நம்ம வெளியில் தான் வேலைக்கு போகணும். வெளியில் இப்போ அந்திக்கு 1/2 நேரத்துக்கு யாராச்சும் தோட்டத்தில் ஒரு தோட்ட கொத்தர்
செய்யறதுக்கு தொழில் தோட்டத்தில் பார்த்து செய்யறதுக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு வேலை செய்யறது. இப்போ நீங்கள் ஒரு தொழிலை வீட்டில் இருந்து பழகிட்டு இப்போ எப்படி செய்கிறோம் அந்த தையல் மாதிரி ஏதாச்சும் தச்சு அதை மொத்தமாக கடையில் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொன்னால் ஓலைப்பட்டிகள் அப்படி இப்படி செய்யணும். ஓலைப்பட்டி செய்கிறது இங்கே ஓலைகள் இருக்குல்ல, அது என்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ வீட்டில் ஏதாச்சும் கைத்தொழில்கள் வந்து கைவினைகள் செய்கிற மாதிரி பழகிக்கொள்ளலாம். பழைய அதுதான் நான் வந்து முதல்ல ஆடு வளர்க்குறது அப்படி இப்படி ஏதாச்சும் செய்யறது இருந்தால் நம்ம அதை செய்யலாம். இங்கே ஆடு வளர்க்குறதா இருந்தால் எப்படி அதுக்கு நிலம் வேணுமே தானே? இல்லை இங்கே இப்போ பட்டி தானே, அந்த ஆட்டு கொட்டில் பட்டி தான் எல்லா பேருக்கும் இருக்கா பட்டி இல்லை? இந்த இதில் முக்கால்வாசி பேர்த்துக்கு பட்டி இருக்குது. எங்கெங்கே வச்சுருக்காங்க அதை? எல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்குது. நம்ம வீட்டு தனி பட்டியெல்லாம் கட்டியிருக்கோம். கட்டியிருந்தீங்க ஏன்னா இதுக்கு முதல்ல வளர்த்தீங்களா? இதுக்கு முதல்ல மாடு வச்சுருந்தேன் நான். எவ்வளோ எத்தனை நாளைக்கு முதல்ல? மாடு நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. முதல்ல எப்படி அது எப்படி கிடைச்சது உங்களுக்கு? மாடு நம்ம அப்பா தாத்தா காலத்துலேருந்து வளர்த்தது மாடு. அப்போ ஏன் திடீர்னு ஸ்டாப் பண்ண? திடீர்னு அப்பா பட்டியில் போயிட்டு விளையாண்டுட்டாரு. அந்த அதிர்ச்சியில் அம்மா வீட்டில் அந்த காயம்பட்டு வந்து அவனை உட்காந்தாரு. அம்மாவும் அதிர்ச்சியில் விழுந்துட்டாங்க. விழுந்து அம்மா இறந்து போனைக்கு மாடு விற்பலாம் பேசி அதுக்கப்புறம் மாடை கொடுத்து அதுக்கு விற்பனை மாடை கொடுத்துட்டு பட்டி சும்மா வைத்தார். அப்போ இங்கே ஆடெல்லாம் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட தோட்டத்துக்குள்ளே போகும்னா தோட்டத்தில் போக பட்டியிலே தானே வளர்ப்போம். அப்போ வெளியில் மேய விடுறது? வெளியே மேய விடுறதில்ல. அப்போ எப்படி ஆடு வளரும்? பட்டியிலேயே பில்லு கொண்டு வந்து பட்டியிலேயே போட்டு. அப்படி செய்யுது. அப்படி இங்கே மோஸ்ட்லி எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான். ஆடு மாடெல்லாம் அப்படி தான் வளர்க்குறாங்க. அப்போ ஆட்டில் வந்துட்டு எப்படி இங்கே ஆடு மாடெல்லாம் எப்படி லாபம் விட்டுறாங்க? இப்போ ஆடு வந்து அந்த அது 6 மாதத்துல குட்டி போடணும்னு சொன்னால் அது வளர்ந்தா அது இறைச்சிக்கு தான் கொடுப்பீங்க. ஆடு மாடுன்னு சொன்னால் பால் கறந்து பாலும் கொடுக்கலாம். பால் கொடுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ பிள்ளைகள்லாம் வந்துட்டு படிப்பிக்க வைக்கிறதுன்னு சொன்னால் மாதத்துக்கு வந்து ஒரு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு? படிக்க வைக்கிறதுக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். இப்போ நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ வந்துட்டு அக்கா ஏதாச்சும் தடைக்கு விழுந்து அப்படி ஏதாச்சும் நடந்துட்டு சொல்லி நீங்கள் வேலை விட்டு வந்ததும் வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்களா அவங்ககிட்ட? இல்லை, சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டாங்க. தடிக்க விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் இல்லை. வெளியில் எதுவும் போகிறத நம்ம கூட்டிகிட்டு போகணும். டாய்லெட்லாம் நம்மளோட விஷயம் அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கே தான் நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவேன். உங்களுக்கு செப்பரேட்டாக இல்லை? செப்பரேட் இல்லை. இருக்கு எல்லா பேரும் சேர்த்து ஒரு இல்லை, நம்மளுக்கு மட்டும் அங்கே துண்டா இருக்கு. இருக்கா? வரையா இருக்கா? அந்த ஒரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வரையா இருக்கு. நிறைய கட்டியிருக்கு. இட வசதி இல்லாதனால அங்கே கட்டியிருக்கு. அங்கே கட்டியிருக்குறீங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது ஏதாச்சும் ஒரு அந்திக்கு அந்த விலைக்கு ஏதாச்சும் ஒரு வருமானம், ஒரு மாதம் ஒரு 5000-6000 ரூபா வருமானம் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு உதவி சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு வந்து உங்களோட கையில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருட்களை லொட்டை எடுத்து நீங்கள் ரோட்டோரம் வியாபாரம் செய்ய தெரியுமா உங்களுக்கு? நம்ம எஸ்டேட் வேலைனால அந்த வேலை செய்கிறதுக்கு ஏதாவது தானே. இப்போ நார்மலாக இப்போ எஸ்டேட்டில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ டெய்லி சம்பாதிச்சா தான் ஒரு 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நீங்கள் வெளியில் எந்த தொழில் காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் செய்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 1500 ரூபா உங்களுக்கு லாபம் வருதுன்னு சொன்னால் அந்த தொழில் செய்யலாதா? செய்யலாம். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஒரு மரக்கறி எடுக்கிற இடத்த ஒரு மரக்கறி எடுக்கிற இடத்த வந்துட்டு ஒரு 50,000க்கோ 60,000க்கோ மரக்கறி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எவ்வளோக்கு விற்கலாம் வெளியில் ரோட்டோரம் விற்கிறதா இருந்தால்? 50,000க்கு இருந்தால் ஒரு 10,000 லாபம் வச்சு 60,000க்கு விற்கலாம். 60,000 10,000 தான் விற்கலாமா லாபம்? லாபப்படி எப்படி நம்ம குறைஞ்ச விலைக்கு எடுக்க நம்ம கிடைச்சின்னா எடுக்கலாம். இல்லாட்டி ஒரு நேரத்தில் முதல் நாளைக்கு நம்ம மரக்கறி அந்த அளவுக்கு இப்போ 40 ரூபா ஒரு கிலோ கரெக்ட்னா முதல் நாளைக்கு எடுத்துருவோம் 40 ரூபாய்க்கு. அடுத்த நாள் 20 ரூபாய்க்கு வந்துடுவோம் கரெக்ட். விலை கூடி குறையிற பிரச்சனை. வீடு குறையிற பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம 20 ரூபாய்க்கு தானே கொடுக்கணும். ரைட். நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் இப்போ எப்படி சொல்கிற அந்த மிக்சர் அப்படி இப்படி ஏதாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணி அப்படி விற்கக்கூடியமா அரேஞ்சு பிளான் பண்ணுறது இல்லையா? பிளான் பண்ணுறது இல்லை, எல்லாம் சின்ன சின்ன பொடிகள் தானே இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள். இப்போ நீங்கள் இங்கெல்லாம் நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே உருளைக்கிழங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் விலை கம்மியாக எடுத்து நீங்கள் அதில் சிப்ஸு அப்படி இதெல்லாம் செய்து கடைகளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம் தான். ஆனால் நம்ம அதுக்கு முதல் ட்ரைனிங் எடுக்கணும். அது சரிதான். கூட வந்து நான் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு தோட்ட தொழில் தான் செய்கிறாங்க. என்ன சொன்னால் சின்ன வயசுலேருந்து அதுக்கு பழகிட்டாங்க. ஆனால் புதுசாக ஒன்று நான் செய்து இதில் நான் வெற்றி பெறலாம், இதில் முயற்சி, அதாவது இந்த முதலீட்டாக நான் வந்துட்டு வாழ்க்கையில் நல்லா வரலாம்னு சொல்லி யாருமே முயற்சிக்கிறது இல்லைங்க. அதுதான் பார்க்கக்கூடிய இருக்குது. என்னென்ன அந்த நம்ம அதுக்கு பழக்கப்பட்டிருந்தா தான் அதில் நம்ம ஏதாச்சும் பெஸ்ட்டில் தெரியாது தானே. ஓகே. ஸோ வந்து எங்களால் இப்போ என்ன ஒரு உதவி வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்படின்னு ஒன்று ஏதாச்சும் உதவி பண்ணுறதுன்னா பெரிய விஷயம் ஒன்று. அதான் ஏதாச்சும் ஒரு உதவின்னா நாங்கள் என்ன உதவி பண்ணலாம்? ஓகே, நாளைக்கு வந்துட்டு ஒரு அரிசி பருப்பு ஒரு 10,000 ரூபாய்க்கு வேண்டுங்கன்னு சொல்லி 10,000 தந்துட்டு போனால் உங்களுக்கு 2 நாளைக்கு 3 நாளையோட வந்துட்டு உங்களுக்கு அது சரியாக போகுது. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவீங்க?
நான் அடுத்த நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட ஒரு உதவி கேட்க வேண்டியதாக கேட்க வேண்டியது. ஸோ அதனால் வந்து ஒருத்தங்க கொடுக்குற உதவி வச்சுக்கொண்டு நம்ம கொஞ்சம் மேலைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை பண்ணணும். ஓ. ஸோ வந்து அப்படி என்ன பண்ணலாம்? சாதாரணமாக இங்கே வந்து ஒரு ஆடும் குட்டியும் வந்து எவ்வளோ விற்கிறாங்க? ஒரு ஆடும் குட்டியும் பிடிச்சா ஒரு 30,000க்குள்ளே பிடிக்கலாம். பிடிக்கலாமா? ஷூரா? ஷூர். ஒரு ஆடும் குட்டியும் வேண்டி விட்டால் அதை கவனமாக பார்த்துக்கொள்வீங்களா? மழை பெய்யுற டைம்லாம் என்ன பண்ணுவீங்க? பட்டியில் தான் இருக்கு. அது நிலையாது. நினையாது. இது ஓடு போட்டுருக்கு. ஓடுபட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆடும் குட்டியும் வேண்டி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஓ 6 மாதத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு கிடாவும் இதுவும் அப்படி சின்னப்பட விடலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. இப்போ அதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் இப்போ பண்ணித்தரோம். சரி. நாங்கள் அடுத்த வாட்டி வந்து பார்க்குறப்போ ஒரு ஆடும் குட்டியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஷூராக வச்சுப்பீங்களா? ஷூர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஓகே, இப்போ அக்காட்ட வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை பற்றின சில விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்க சார்? இதில் யார் பெரியா நீங்களா? அவர் என்ன கிரேட் படிக்கிறீங்க? கிரேட் 5 5 படிக்கிறீங்க. நீங்கள்? கிரேட் 3 கிரேட் 3 படிக்கிறீங்க. இவருக்கு எத்தனை வயசு? இவருக்கு 3.5 வயசு. 3.5 வயசு. ஓகே, ரைட். இப்போ நீங்கள் சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்து இந்த பார்வை பாரி போனது? முதல்ல வந்து நெகம் பட்டு இருந்துச்சு லேசா. ரொம்ப எப்படி, யாரோட நகை? இந்த இவர்ட சின்ன இந்த இவர் மாதிரி இருக்கிற நேரம் பட்டு இருந்துச்சு. அதை வந்து பெருசாக கவனிக்கலை. அந்த உள்ளுக்கு பட்டு லேசாக காயம் இருந்திருக்க நம்ம பெருசாக விளங்காதனால அதை கவனிக்காமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது கண் சிகப்பாக அப்படி கொஞ்சம் தலை வருத்தம் அப்படி இருக்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ அங்கே சொன்னாங்க இது வந்து விசபேஜ் பெயர்கிட்ட தான் சொன்னாங்க. அப்போ விசபேஜ் பெயருக்கு உங்களுக்கு கண்ணில் காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அட்மிட் ஆக சொல்லவும் நாங்கள் அட்மிட் ஆகணும் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் அது வந்து கொரோனா டைம். அப்போ அந்த டைமில் மறந்து கொஞ்சம் பிரச்சனை. நாங்கள் அந்த ஃபார்மசியில் எடுக்க சொன்னதுனால கொஞ்சம் ஊற்ற அப்படி லேட்டாகி அப்படி ஊற்றுனது வந்து அந்த கண் அப்செட் ஆகிடுச்சு. அப்போ கெண்டியில் தான் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும். கண் 2 தடவை மாற்றிருக்கு கண். இந்த கண் வந்து 2 தடவை மாற்றினாங்க. அது மாற்றியும் கண் வந்து அந்த பார்வை சரியாக வரலை. அதுக்கு பிறகு இந்த கண் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் இவர் கிடைச்சி ஒரு 6 மாதத்துக்குள்ள திருப்பி இந்த கண்ணு லேசாக சிகப்பாகிருந்துச்சு. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி மருந்து எடுத்து திருப்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி திருப்பி கண்ணியில் 1.5 மாதம் இருந்தேன். அதுவும் ஆப்ரேஷன் ஆகி என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. இருந்த வாக்கில் மருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிற நேரமே பார்வை போயிடுச்சு. திருப்பி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அப்போ சொன்னாங்க உங்களுக்கு கொஞ்சம் செய்ய கஷ்டம் இயலாது அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு பிறகு போகிறதில்ல ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? இப்போ கஷ்டம்னு தான் சொல்கிறாங்க. செய்ய இயலாது அப்படின்ட்டு செய்யலான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நடந்து உங்களுக்கு கண் பார்வை போயிருக்கு, அது அப்படி நடந்து இது இப்படி நடந்துன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ மகனோட கண் அந்த கைப்பட்டு தான் போனது? நெகம் பட்டது தான். அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே கவனிக்கலை. அந்த அதுக்கு நெகம் தான் பட்டுச்சு அப்படின்ட்டு கவனிக்காமல் விட்டது தான். அது கீரா பெருசாக விழுந்திருக்கு. பெருசாக வந்து அப்போ உங்களுக்கு தைக்கலையா கண்ணுக்குள்ள அந்த இது? இல்லை, ஒன்றும் செய்யலை. வலிகள் தைக்கல, ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க. இல்லை, அதாவது நாங்கள் இருக்கிற தைக்கிறோன்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் கண்ணுக்குள்ள கையெல்லாம் பட்டா தைக்கணும்னு சொல்லுவோம். அதாவது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாச்சும் செய்யலை? அவங்க ஒன்றும் செய்யலை. அப்போ மகனுக்காக வேண்டி உங்களோட கண் அப்படியே பறி போயிட்டுது. ரைட், ஓகே. இப்போ புதுசாக வந்து இப்போ சின்ன வயசுலேருந்து ஒருத்தங்களுக்கு கண் பார்வை இல்லை அப்படி சொன்னால் அவங்க தங்களோட லைஃப்பை வந்து வாழ கற்றுக்கொண்டிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. அது இது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படி சொல்லி உணர, அதாவது வெளியில் ஒருத்தங்களோட பார்வை இல்லாட்டியும் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கொள்வாங்க, அவங்க தெரிஞ்சுக்கொள்ளும் எல்லாமே. அப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த ஒரு கண் பார்வை வந்துட்டு ரெண்டுமே இல்லாமல் போனப்போ வந்துட்டு எப்படி நீங்கள் சமாளிக்க பழகுனீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் பழகிடுச்சு. நான் வீட்டிலே தான் இருக்கேன். நான் வெளியில் வேலை இல்லை. வெட்டிங் முடிச்சதுலேருந்து வீட்டில் தான் இருக்கேன். இந்த வீடு வந்து பழகுனனால எனக்கு கொஞ்சம் சமாளிச்சு கொஞ்சம் எதாவது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? எங்கேயாச்சும் தடைக்கு விழுந்தீங்களா? அப்படி இப்படி தடைக்க விலகால. தனியாக அங்கேயே அனுப்ப மாட்டார் ஹஸ்பண்ட். எங்கே போனாலும் கூட்டிகிட்டு தான் போவார். ஒரு வேலைக்கு போனதுக்கு பிறகு வீட்டுக்கே தனியாக கொஞ்சம் அப்படி அப்படியே நடந்து பழகுனனால ஓகே ஆயிட்டுது. ரைட், இப்போ உங்கள்ட்ட கண் பார்வை வந்து நீங்கள் இழந்தப்போ வந்து உங்கள்ட்ட ஹஸ்பண்ட் உங்களை எப்படி பார்த்துக்கொண்டார்? குறை சொல்கிறதுக்கே இல்லாது. ஏன்னா நான் கண் பார்வை இல்லாமல் நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னு சொன்னால் அது அவர் கொடுக்குற தைரியம் தான். நமக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
பிள்ளைகளோட. இந்த வெளியில் யாராச்சும் நீங்கள் மன சோர்வடைகிற மாதிரி மன கஷ்டமாகிற மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்களா? இல்லை, அப்படியெல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் இது வரைக்கும் அப்படி பேசுனதில்லை. இப்போ இந்த கண் பார்வை நமக்கு இல்லையே அப்படின்னு ஒட்டி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். என்னால் பிள்ளைகள ஏன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் தானே ஹஸ்பண்டுக்கு. என்னால் பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கான தேவைகள் எதையும் செஞ்சு கொடுக்க முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ என்ன சொன்னால் இப்போ ஒவ்வொருத்தர்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வளர்ச்சி ஆக்கள். இப்போ சின்ன ஆளுக்கு வந்து எத்தனை வயசு சொன்னீங்க? இப்போ 3.5 வயசு. 3.5 வயசு. அப்போ அவர் பிறந்து கொஞ்சம் கண் பார்வை இருந்தது அவர் பிறகு? அவர் கிடைக்கிறதுனால ஒரு கண் பார்வை இருந்துச்சு. அவர் கிடைச்ச 6 மாசத்துல தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே. இப்போ பிள்ளைகள்லாம் வந்து உங்கள்ட்ட எப்படி பழகிக்கொள்வாங்க? என்ன கேட்பாங்க? இப்போ அம்மாவுக்கு கண் பார்வை இல்லைன்னு சொல்லி சொன்னதும் ஒரு மாதிரி அவங்க கேட்பாங்க, அம்மா நான் இடத்துல நிற்கிறேன், இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்லி அதை வந்து சொல்ல மாட்டாங்களா? இல்லை, இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் ஹஸ்பண்டோடு சேர்ந்து இவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க? டாய்லெட் கூட்டிகிட்டு போகிறது, வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். என்ன வேலை செய்து கொடுப்பீங்க அம்மா? காப்பையில் சோறுலாம் போட்டு கொடுப்பேன். நீங்கள் சோறு போட்டு கொடுப்பீங்களா? அப்ப அண்ணா நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க? நான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். எல்லாமே என்ன? தேத்தனியெல்லாம் ஊற்றி கொடுப்பேன். எத்தனையெல்லாம் எடுத்து கொடுப்பீங்க? ஸோ பிள்ளைங்களை வந்துட்டு பக்கத்துணையாக இருக்கிறாங்க உங்களுக்கு. இப்போ கணவர் உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசணும்ல, நம்ம வாழ்க்கையில் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி சொல்லி ஏதாச்சும் உங்கள்கிட்ட தனியாக இருந்து ஷேர் பண்ணிக்கொள்வார், பேசிக்கொள்வார்? எல்லாமே ஷேர் பண்ணி தான் செய்கிறது. வீட்டில் சம்பளம் கொண்டு வந்தாலே இவ்வளோத்தான் சம்பளம், இதை வச்சு இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செய்யுது. கண் பார்வை இல்லை அப்படிங்கிறதுக்கு இல்லை, வெட்டிங் முடிச்சதுலேருந்தே அப்படித்தான். இது வரைக்கும் கண் பார்வை போனதுக்கு பிறகும் அவர் அப்படித்தான் சேர்ந்து எந்த முடிவும். இப்போ அண்ணா வந்து சம்பாதிக்கிறது வந்து உங்களோட குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கா? 10. இப்போ என்னென்ன சரி நார்மலாக வந்துட்டு இப்போ குடும்ப பெண்ணுன்னு சொன்னால் கணவர் வந்து தொழிலுக்கு போயிடுவார், வீட்டில் இருந்து குடும்ப பெண் தான் எல்லா வரவு செலவுகள் வந்து பார்த்து மேனேஜ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்வை தான் இழந்திருந்தாலும் மற்றபடி இவ்வளோ வருகுது இவ்வளோ போகுமன்றது வந்து நார்மலாக தெரியும் தானே. இப்போ மாதம் ஒன்றுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவுக்கு வந்து தேவைப்படும்? மாதம் எப்படியும் இவருக்கு கிடைக்கிற வருமானம் 6000 ரூபாய் 7000 ரூபாய் தான் கிடைக்கும். அது போக கூடுதலாக எப்படியும் ஒரு 20-25க்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா சாமான் எடுக்கிறது, பிள்ளைகள செலவு எல்லாம். அப்படி அப்போ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க இப்போ இது வரைக்கும்? எப்படி நீங்கள் இந்த வாழ்க்கையை சமாளிக்கிறீங்க? எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. அப்படின்னா வெளியில் கடன் வாங்குறது இல்லாட்டியும் வெளியில் வேலை முடிச்சுட்டு வந்தால் அந்தத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு அப்படியே ஏதாவது செஞ்சு சமாளிச்சு. கொஞ்ச காலத்துக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொன்னால் 3மே வந்து சிங்கக்குட்டிகள், ஆம்பளை பிள்ளைகள். அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை, உங்களை நல்லா கணக்கிழக்காமல் பார்த்துக்கொள்வாங்க. பார்த்துக்கொள்வீங்களா இல்லை பாதியிலே விட்டுட்டு போயிடுவீங்களா? உண்மையாவா? நம்பிக்கை இருக்கா உங்கள்கிட்ட பிள்ளைகள் உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கா? ஓகே, சந்தோஷம். உண்மையில தான். நீங்கள் படித்து என்னவா வர ஐடியா இருக்குது உங்களுக்கு? இன்ஜினியர். இன்ஜினியரா? ஏன் இன்ஜினியரா உங்களுக்கு? ஃபாதரா? என்னடா திடீர்னு புதுசாக இருக்குது இந்த ட்ரீம். என்ன எதால் வந்து ஃபாதர் ஆகணும்னு? தாத்தா ஃபாதர் ஆகணும். தாத்தா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாதர் ஆனால் எப்படி அம்மாவை பார்த்துக்கொள்வீங்க? ஃபாதர் ஆனால் எப்படி பார்த்துக்கொள்ள முடியும்? ஃபாதர் ஆகிறதுக்கு நம்ம அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ படிக்கிற படிப்பெல்லாம் தேவையில்லையே. கூட படிக்கிறது இல்லை, நம்ம இப்போ மெக்ஸ் எல்லாம் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது தானே ஃபாதர் ஆகணும்? மெக்ஸ் இந்த சயின்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியிருக்காது. ஸ்கூல் அப்படி ஃபாதர் மாதிரி நிறைய பேர் பிரின்சிபல் அப்படி இருக்காங்க. அந்த இதில் காலேஜ் அப்படி அதில் இருக்கிறாங்க. காலேஜ் அப்படி இருக்கிறாங்களா? அதில் பிரின்சிபலாக அப்படி இருக்காங்க. ரைட், ஓகே. அது நம்மளுக்கு தெரியாதானே. ஸோ அதுதான். ஓகே, அப்போ ஃபாதர் ஆகணுன்றது உங்கள்ட்ட கெரியராக இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் இன்ஜினியர் ஆகணுன்றது. ஸோ வந்து நீங்கள் இடையில வந்துட்டு உங்களோட ட்ரீமை மாற்றிக்கொள்கிறீங்களோ இல்லையான்னு சொல்லி தெரியாது. என்ன தான் பண்ணாலும் நீங்கள் வயசுக்கு ஓரளவுக்கு வந்துட்டீங்க, சம்பாதிக்கக்கூடிய ஒரு வயசுன்னு சொன்னால் அம்மாவை அப்பாவை கண்கலங்காமல் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ஓகேவா? இல்லை நம்மளும் படிப்பை இடையில விட்டுட்டு தேயிலை குழந்தை தான் பறிக்க போகிற பிளானோ? தெரியும் தானே அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ தான் வேலைக்கு அப்பா வந்துட்டு 30 நாளுக்கு வேலைக்கு போனாலும் வந்துட்டு 7000 7500 தான் மிஞ்சி தான் தோட்ட தொழிலுக்கு போய். நம்மளும் தோட்ட தொழில் செய்து முடிச்சோம்னா
நம்மட பிள்ளைகள் வந்து கஷ்டப்படணும். என்னடா இப்பயே வந்து சின்ன படிட்டு நீங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு யோசிப்பீங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லிக் கொடுத்து பழகினா தான் அவங்க வந்து அப்படியே பழகிக்கொள்வாங்க. இல்லை விட்டோன்னு சொன்னால் அப்படியே போயிடுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து நம்மளோட கஷ்டங்களை நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தே ஆகணும் கண்டிப்பாக. ஓகே. அப்போ நார்மலாக வந்து இப்போ இப்போ இது பிளேட்டில் வந்து சாப்பாடு போட்டு கொண்டு தரது வந்து உங்களோட கணவர் தான் வந்து போட்டு தரணுமா, இல்லை இவங்களே போட்டு தந்துடுவாங்க? இவங்களே போட்டு தருவாங்க. போட்டு தருவாங்க. அப்போ மிளகாயை தெரியாமல் எடுத்து கடிச்சிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுறது. ஆ இப்போ அவங்க பக்கத்துல இருப்பாங்க, சொல்லுவாங்க மாதிரி சாப்பிட்டாங்க. அப்போ அவங்க ஊட்டி விட மாட்டாங்களா? நான் சாப்பிட்றதுனால ஊட்டி விட மாட்டாங்க. அப்படி. ஓகே, சூப்பர். உண்மையில் என்னதான் இருந்தாலும் நம்மகிட்ட வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல தெரியாது. திடீரென ஒரு ஆக்சிடென்ட்டால் ஒருத்தங்களுக்கு காலையும் இழக்கலாம், கையையும் இழக்கலாம், அதே மாதிரி கண் பார்வையும் இழக்கலாம். இது வாழ்க்கையின் நியதி. யார் யாருக்கு என்னென்ன எப்போ நடக்கும்ன்றதே சொல்லவே தெரியாது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கொண்டு நம்மளோட வாழ்க்கையை இதோட முடிஞ்சுது அப்படி சொல்லி யாருமே யோசிக்கக்கூடாது. என்று சொன்னால் நம்மளுக்கு தெரியும், வன்னி விழிப்புணர்வு நெட்வொர்க் சங்கத்தில் வந்து இப்போ வரைக்கும் யார் யாரெல்லாம் என்னென்ன தொழில் பண்ணி இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் பல காணொலியில் வந்து காண்பிச்சிருப்போம். அதாவது வடக மாகாணத்தில் வந்து வன்னி விழிப்புணர்வு நெட்வொர்க் சங்கம் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. அதாவது கண் பார்வை இல்லாதவங்களுக்கு அவங்க வந்து தொழிற்பயிற்சிகள், அதாவது தொழில்நெறி பயிற்சி நெறிகள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் மூலம் வந்துட்டு இந்த ஓலைப்பாய்கள் செய்கிறது, அந்த துடப்புக்கட்டை செய்கிறது, பிறகு வந்துட்டு இந்த பைசிக்கிள் கூட ரிப்பேரிங் பண்ணுவாங்க மனப்பார்வையில். அப்படி எல்லாமே செய்வாங்க. ஸோ உங்களுக்குள்ள வந்து ஏதாச்சும் நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும், பழகணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டுருக்கிறீங்களா? தையல்கிட்ட பழகிற கொஞ்சம் பழகினேன். அதுக்கப்புறம் வேலைக்கு இங்கே போய் நேசரி டீச்சிங் கொஞ்ச நாள் செஞ்சேன். டீச்சிங்லாம் செய்தீங்களா? நேசரி டீச்சிங் செஞ்சேன். இப்போ வெட்டிங் முடிச்சதுலேருந்து வீட்டில் தான். எது வரைக்கும் படிச்சிங்க நீங்கள்? ஓலோல் செஞ்சேன். ஓலோல் செய்தீங்க. எங்கே டீச்சிங் செய்தது அந்த ஏரியாவில்? இங்கிட்ட சமர்செட். அதில் செய்தீங்க. எவ்வளோ காலமாக செய்தீங்க? நான் ஒரு 5 வருஷமாக 5 வருஷமாக செய்தீங்க டீச்சிங். ஓகே, சூப்பர். உண்மையில் நல்லது. நல்லா பாடுவீங்களான்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா அடிக்கடி பாட்டு பாடி தான் எங்களை தூங்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. உண்மையா? இல்லை, அப்படி இல்லையா? அப்போ நீங்கள் பொய்யா சொன்னீங்க? ரைட். ஓகே, சரிங்கக்கா. இப்போ வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வந்து இப்போ உடனே எடுத்தோடனே பெரிய உதவிகள் எங்களால் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு காணொலிகளை எடுத்து போட்டதுக்கப்புறமா யாராச்சும் உதவிகள் பண்ணால் தான் அதை எங்களால் ஒப்படைக்க முடியும். முதற்கட்டமான உதவிகளை நாங்கள் பண்ணி கொடுப்போம். பலமையாக போய் பார்க்குற ஃபேமிலிகளுக்கு இப்போ மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், இல்லை சொன்னால் பிள்ளைங்கள்ட்ட படிப்பாக இருக்கட்டும், இல்லை சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் கொடுக்குற ஒரு உதவியை வந்து அவங்களோட வாழ்வாரத்தை அவங்க நடத்தக்கூடிய மாதிரியும் இருக்கலாம். ஸோ அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பண உதவியில் அவர் வந்து சொன்ன வாழ்வாரத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் இப்போ பண்ணி கொடுக்க பிறகு ஹெல்ப்லாம். ஸோ அந்த வகையில் வந்து அந்த ஒரு உதவி வந்து நாங்கள் இப்போ பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நான் இப்போ இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எனக்கு பாருங்கள். $51,000. 51,000. நினைச்சிங்களா இன்னைக்கு நாங்கள் வருவோம் பார்ப்போம் இப்படி ஒரு தொகை கிடைக்கும்? கண்டிப்பாக நினைக்கிறேன். அப்போ என்ன நினைச்சிங்க? நான் இது ஏதாச்சும் வீடியோ எடுத்து கொண்டு போய் பார்த்துட்டு திருப்பி ஏதாச்சும் ஒரு உதவியும் செய்வாங்க அப்படிங்கிறது. ஏன் நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் இந்த ஒரு உதவி செய்யணும்னு சொன்னால், நீங்கள் சொன்ன அந்த உதவி வந்து நாங்கள் இப்போ கொடுக்க போகிற உதவிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு உடனே பண்ணுறது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆடும் குட்டியும் வந்து வேண்டி விடுங்க. ஒரு கிடா வேண்டுறதுக்கு பணம் பத்தாமல் இருக்கலாம், எங்கேயாச்சும் விட்டு சின்னப்படுத்த வைங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கூட இன்னொரு 2-3 ஆடு எக்ஸ்ட்ரா வேண்டி விடுறதுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணுவோம். ஸோ அந்த ஆரம்ப கட்ட ஒரு உதவி தான் இது. இதில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுவீங்க தானே? ஆடையும் ஒரு குட்டியும் வந்து வேண்டி விடுங்க. அடுத்த வாட்டி நாங்கள் வந்து பார்க்குறோம். அண்ட் வந்து இவங்களுக்கு மேலதிக ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதன் மூலம் அவங்க சொன்ன மாதிரி அந்த வாழ்வாரத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஆடு இது வந்து வேண்டி கொடுக்கலாம். என்ன சொன்னால் அவங்கள்ட்ட வந்துட்டு கொட்டகை இருக்குது, அதாவது அந்த ஆட்டு பட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த பட்டிக்குள்ளே ஆடை வேண்டி விட்டு வருங்காலத்தில் பெரிய ஒரு பட்டி இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் தான் சரிங்களா? இப்போ எந்த ஒரு ஹெல்ப் கூட வந்துட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சிருந்தாலும் இந்த ஒரு உதவி பண்ணது வந்துட்டு புலம்பெயர் உறவுகளோட உதவி தான். அதாவது சுவிஸில் இருக்கிற ரூபியக்கா அவங்களோட மகன் அஜந்தோட பிறந்தநாளுக்காக வேண்டி இந்த 51,000 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் விஷ் பண்ண போகிறீங்க இல்லைன்னு சொன்னால் தேங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லாது. நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கீங்க, இதை நான் எதிர்பார்க்கல. மிச்சம் நன்றி உங்களுக்கும் உங்களோட சொசைட்டி அந்த நிறுவனத்துக்கும். கண்டிப்பாக இதிலேருந்து நான் பயன்படுற மாதிரி நீங்கள் நினைக்கிறதோட கொஞ்சம் நல்லா ஏதாச்சும் ஒன்று முன்னேறதுக்கு இப்போ நான் பார்க்குறேன்.
ரொம்ப நன்றி இந்த உதவியை செஞ்சதுக்கு. உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த உதவி எங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. சரிங்களா? ஓகே, உண்மையில அந்த படி எனக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அதே மாதிரி இந்த உதவி பண்ணியிருந்த சுவிஸில் இருக்கிற ரூபி அக்காவுக்கு எங்களோட நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறோம். அங்கே வந்து தம்பியோட பிறந்தநாளை ஞாபகப்படுத்தி அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியையும் ஆடையும் வந்து வேண்டி விட போகிறாங்க. ஸோ அது அவங்களோட ஹெல்ப்பாக வந்து கிடைக்க போகுது. ஸோ அது ஒரு பிறந்தநாள் பரிசாக வந்து இவங்களுக்கு கிடைக்க போகுது. நம்புறேன் நீங்கள் வேண்டி விடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னால் நார்மலாக இப்போல்லாம் நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலியில் மனைவியை வந்து கணவர் விட்டுட்டு போகிறதும் கணவரை வந்துட்டு மனைவி விட்டுட்டு போகிறதும் தான் இப்போ இளவரசி திருமணத்தால் நடக்கிற பெரிய ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு 3.5-4 வருஷமாக வந்துட்டு அக்காவுக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் கூடமாடாக இருந்து இப்போ இந்த 3 பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு தொழிலும் செய்து பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எங்கேயும் கூட நிலைக்காத ஒன்று. ஒரு சிலர் தான் அப்படி வந்து பார்த்துக்கொள்வாங்க. அதில் வந்து நீங்களும் ஒருத்தங்களாக இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்களும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி உங்களோட குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் வந்து பிள்ளைகளை வந்து கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பக்கம் வந்துட்டு அதுதான் ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு அப்படிங்கிறது. சொன்னால் வந்து ரோட்டோரம் போய் வரதெல்லாம் நாங்கள் ஒரு சின்ன படிநிலையில் பார்த்துருந்தோம். அங்கே பக்கம் பள்ளம் விளையாடி பேக்க விசிக்கி ஸ்கூல்லலாம் போயிட்டு வருவாங்க. எங்களுக்கே பார்க்குறது பயமாக இருக்கேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இதெல்லாம் அப்படி இல்லை, சமமான ஒரு தர அப்படிங்கிறதுனால இப்போ இங்கே வந்து பார்த்து எங்களுக்கு அது பயமாக இருக்குது, அவங்களுக்கு அது பழகிறது இருக்கலாம். ஓகே, பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா படிக்க வைங்க. அப்போ தான் வாழ்க்கை வந்து முன்னேறும். நாளைக்கு உங்களோட பிள்ளைகளும் வந்துட்டு குழந்தை பறித்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களும் ஃபியூச்சரில் படித்து நல்ல ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நிலைக்கு வந்து படிப்பிக்க வைங்க, நல்லா ஆளாக்குங்க. சரிங்களா? ஓகே, நாங்கள் மேலதிக உதவி உங்களுக்கு கிடைச்சிது அப்படி சொன்னால் அதை ஒப்படைக்கிறதுக்காக மறுபடியும் வருவோம். ஸோ அப்போ வந்து பார்க்குற உங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படி சொல்லி. ஸோ அது வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். எல்லாருக்கும் வாய்னு சொல்கிறீங்களா? ஓகே, பாய்.